வெல்கம் டு ஏடி கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜூன் மாதம் பரிசு தேய தேய படத்தையும் சீரிஸையும் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்ருக்கானுங்க. ஸோ அது எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அதோட ரிலீஸ் டேட்டோட தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய விதமான கண்டென்ட்ஸ் வரும். ஏன்னா இது நம்ம சேனலோட நேம் வந்துட்டு ஆல்ரவுண்டர் தமிழ் கமெண்ட்ரி தான். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் நிறைய விதமான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனாலேயே நீங்கள் வந்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அதோடு இதை சேர்த்து வச்ச மட்டுமே உங்களுக்கு இதில் வந்துட்டு எந்தெந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்டில் போட்டு போங்க. நான் என்னென்ன பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு இதில் கடைசியாக சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கம் விட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மூவியாக பார்க்க போகிறதே வந்துட்டு பேலரீனா தான். ஸோ இந்த பேலரீனா மூவி அப்படிங்கிறது வந்துட்டு ஜான்விக் யூனிவர்ஸில் நடக்கக்கூடியது. ஆமாங்க, இந்த படத்தில் நம்ம ஜான்விக்கும் இருக்கார். டேய் என்னடா சொல்கிற, ஜான்விக் தான் இறந்து போயிட்டாரேடா, அவர் எப்படிடா வருவாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இது வந்துட்டு நம்ம ஜான்விக் இருக்க உயிரோடு இருப்பார்ல, ஸோ அப்போ நடக்க போகிற டைம் லைன் நடக்க போகிறது தான் இந்த பேலரினா மூவியே. என்ன இதில் வந்துட்டு நம்ம ஜான்விக்கும் இருக்க போகிறாரு. ஸோ இதில் நான் வந்துட்டு மீன் இந்த படத்தை பார்க்க போகலான் இருக்கிறதே ஜான்விக்காக தான். ஏன்னா ஜான்விக் இருக்கார், அதனாலேயே இந்த படத்தை போய் பார்க்கணும். ஸோ அதுக்காகவே இந்த பேலரினா மூவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேலரினா மூவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜூன் 6ஆம் தேதி தான் இது வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்க போகுது. ஸோ ஜான்விக் இருக்கிற ஆக்ஷன் தானே, ஓகே. அப்புறம் அது வந்துட்டு என்ன மட்டும் லாங்குவேஜாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ். ஸோ இதில் தான் இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டருக்கு ரிலீஸ் அப்படிங்கிற படத்தை சொல்லியிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த படத்தை பார்ப்போமா? இப்போ இதில் நம்மளோட 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி. ஆமாம், ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன். ஸோ இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி தான் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் வந்துட்டு லைவ் ஆக்ஷன் எடுத்துருப்பானுங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இல்லை அனிமேஷன் குவாலிட்டி லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையாக நல்ல அனிமேஷன் குவாலிட்டியோட ஸ்டோரி நல்லாவும் வச்சு ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து படம் வந்தால் தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் போகிற டவுட்டு தான்ப்பா. ஏன்னா வந்துட்டு பட்ஜெட்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துருவோமா? ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ். ஸோ இதில் தான் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். ஸோ அதோட இப்போ நம்ம சேர்த்து வச்ச மாட்டோம் இதோட ரிலீஸ் டேட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூன் 13. ஸோ 13ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்கு போகிறீங்க வந்து கமெண்டில் போட்டு போங்க. இதில் நம்ம இப்போ 3ஆவதாக பார்க்க போகிறது ஈலியோ அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு அனிமேட்டட் சயின்டிஃபிக் அட்வென்ச்சர் மூவியாக வரப்போகுது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரெய்லரை பார்த்த முடியுமே அது என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா தனியாக இருக்கிற ஆளு, நட்பே இல்லாமல் ஸோ அப்படியே இன்னொரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனு. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அப்புறம் ஒரு இது ஃபேண்டஸியான இது அந்த மாட்டம் இதை வச்சு சயின்டிஃபிக்காக கொஞ்சம் கொண்டு போயிருக்கானுங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனால் தான்ப்பா தெரியும். நான் வந்துட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன், டவுட்டில் தான் இருக்குது. இது ஏன் டவுட் லிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 20ஆம் தேதி, அதாவது ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்கு போவீங்க? ஸோ இந்த படத்தோட நேம் ஈலியோ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே அடுத்த நேம் படத்துக்கு போயிடலாமா? ஸோ இப்போ நம்மளோட லிஸ்ட்லேயே இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 இயர்ஸ் லேட்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மூவி தான். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இதோட ஸ்டோரி லைன் எப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி அந்த வாழ்வுக்குள்ளேருந்து அஃபெக்டான மக்கள் ஒரு பக்கமும் அஃபெக்ட் ஆகாதவங்க ஆனவங்க இன்னொரு பக்கமும் வச்சுருப்பானுங்க. ஸோ அதே மாட்டம் தான் இந்த படமும். அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக சும்மா ஜாம்பி வைரஸ் பரவ மாட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஜாம்பி வைரஸ் ஆகாத மக்கள் வந்துட்டு ஒரு தனியான ஒரு இடத்துல இருப்பாங்க. ஜாம்பி வைரஸால் ஆக்கப்பட்ட மக்கள் இன்னொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த ஆகாத மக்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஜாம்பிஸை கொல்றதுக்காக சில டீம் மட்டும் போகிறாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி போக போகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறையாவே எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா இது வந்து தமிழில் வரப்போகிறது இல்லை, ஒன்லி இங்கிலீஷில் தான் வரப்போகுது. ஸோ தேட்டரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போனால் இங்கிலீஷில் தான் பார்க்குற மாட்டமே இருக்கும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, அதாவது நம்ம இலியோ மூவி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஈலியோ மூவிக்கு போனால் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாட்டோம். ஏன்னா 2 படமும் ஒரே நாள் ரிலீஸில். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா M3 Gun 2.0 தான். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்டோரியை நான் வந்துட்டு இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் ஆன பார்ட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்குது.
ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்டோரி வந்துட்டு எந்த மாட்டம் இருக்குது நான் ட்ரெய்லர் பார்த்து வச்சு சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு அதே மாரி தான் ஸ்டோரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைய பார்த்ததுக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொம்மைன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட டிசைன்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு பொம்மை வந்துட்டு சரியாக வந்துட்டு கரப்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த ஒரு கரப்ட் ஆனதுனால அது வந்துட்டு ஒரு கில்லிங் இதாக மாறி போச்சு. ஸோ இவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இப்போ வந்துட்டு அந்த ஒரு இவங்ககிட்ட இருக்கிறத வந்துட்டு ஒரு ரோபோட் மட்டும் மாற்றுறானுங்க. ஸோ இதான் வந்துட்டு அவங்க பொண்ணை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மட்டும் தான் ஸ்டோரி போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டை நான் பார்க்கலப்பா. வேணா பார்த்துட்டு வேணா இந்த ட்ரெய்லரை வந்துட்டு பிரேக் டவுன் வேணா பண்ணி போடலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூன் 27 அன்னைக்கு தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஸோ அதோட நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். ஜூன் 27 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஹாரர் சயின்டிஃபிக் அப்படிங்கிற மாட்டமும் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்துட்டு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் போய் பார்க்கலான்னு இருக்கீங்க? நான் வந்துட்டு பார்க்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஹாரர், த்ரில்லர், சயின்டிஃபிக் இந்த மாட்ட கேட்டகரியில் வந்தாலே தியேட்டருக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் போய் பார்க்கலான்னு இருக்கீங்க? இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டையும் நான் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ போடலாம். ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு 2.0 அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம அடுத்த லிஸ்ட்டு போயிடுவோமா? ஸோ இப்போ நம்மளோட 6வதா பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரேஸ் வெறியராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ரேஸு ஸோ இது மட்டும்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு இந்த F1 மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த F1 மூவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சும்மா வந்துட்டு ஆக்டர் மட்டுமே இறக்கல, ரியல் ரேசர்ஸே இறக்கி விட்ருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரேஸ் பேக்கடாகவே இருக்க போகுது. ஸோ அதாவது கார் ரேஸ் ஸோ இது மட்டுமே இருக்க போகுது இந்த மூவி மொத்தமுமே. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ஒரு ரேஸ் வெறியர் நாங்கள்லாம் ரேஸை தாண்டா பார்ப்போம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இதை வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியெல்லாம் ரிலீஸ் ஆக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஆனால் இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் டப்பிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் டப் வந்தாலும் வரலாம், வராட்டியும் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் சொன்னது தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கன்ஃபார்மு, தமிழ் டப் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மட்டுமே சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா இதுவும் ஜூன் 27 தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த F1 மூவியும். அதாவது நம்மளோட M3 2.0 ரிலீஸ் ஆகும்போது தான் இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு அவ்வளோவா ரேஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் போகிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீரிஸ் தான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது மார்வல் அப்புறம் டிஸ்னி ஸ்டைல்லேருந்து வரக்கூடிய அயன் காட் சீரிஸ். ஸோ இந்த அயன் காட் சீரிஸ் பேருக்கு ஏற்ற மாட்டோமே எறும்பு நெஞ்சமாக நம்மளை வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா இப்போ ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்க்குறதுக்கு இல்லை, இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி மார்வல் எடுத்த வந்துட்டு சீரிஸ் எல்லாம் அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த போல மணிமேகலை அப்படிங்கிற மாட்டம் பொத்தி பொத்தி வச்சுருந்தான். ஒரு வழியாக இதை வந்துட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தால் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி விட்டான். ஸோ இது வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வந்துட்டு ரோஸ்ட்டுக்கு போதா இல்லை வந்துட்டு பெஸ்ட்டுக்கு போதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக நம்ம வந்து காத்து இருக்கணும். ஸோ அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்போனா இந்த அயன் காட் சீரிஸ் அதாவது இரும்பு நெஞ்சம். ஸோ இந்த சீரிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா ஜூன் 25 அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது. ஸோ எத்தனை பேர் போய் இதை வந்து பார்க்கலான்ட்ருக்கீங்க? நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். நல்லா இருந்தால் கொண்டாட்டம், இல்லைன்னா ரோஸ்ட்டு தான். இதில் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்குவிட் கேம் தான். ஸோ இந்த ஸ்குவிட் கேம் ஃபைனல் சீசன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க ஜூன் 27 அன்னைக்கு. ஏன்டா ஜூன் 27 அன்னைக்கு எத்தனை எதிராக ரிலீஸு? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஜூன் 27 வந்துட்டு கிட்டத்தட்ட 3 இது ரிலீஸ் பண்ணுறானுங்க, 2 படம் இந்த ஒரு சீரீஸ்னு. ஸோ எத்தனை பேர் போயிட்டு இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா இது வந்து ஃபைனல் சீசன். இது வந்துட்டு சரியான த்ரில்லராகவும் கொண்டு போயிருக்கானுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் இதை பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டுப்போங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த படம். ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேலரீனா. ஸோ அதுக்கடுத்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஸோ அப்புறம் வந்துட்டு 20 இயர்ஸ் லேட்டர். ஸோ அப்புறம் கடைசியாக வந்துட்டு M3 Gun 2.0. ஸோ இந்த ஒரு 4 படத்துக்கு தான் நான் வந்துட்டு போகலான்னு இருக்கேன் ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்தெந்த படத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்டில் போட்டு போங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல, பேரெல்லாம் ஒவ்வொன்றா அடிச்சுட்டு இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருப்பேன்ல 1, 2, 3. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்துட்டு 1, 2, 3 அப்படிங்கிற மட்டுமே கமெண்டில் போட்டு போங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேலரினா மூவி பார்க்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈலியோ மூவி பார்க்க போகிறீங்க அப்படின்னா 1, 3. ஸோ இது மட்டும் வந்துட்டு கமெண்டில் போட்டு போங்க. ஸோ எத்தனை பேர் என்னென்ன மூவி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியும்ல.
இருக்குல்ல. ஸோ அது மட்டுமே இல்லாமல் எத்தனை பேர் வந்துட்டு அயன் காட் சீரிஸை வந்து ரோஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு போடுவோம் ரிவ்யூவை. அப்படி இல்லாட்டி இது வந்து ரோஸ்ட்டாக போடுவோம். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு அப்டேட்டட், ஸோ அது எப்படி சொல்கிறது, நியூஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதாவது அனிமி நியூஸ் இல்லாமல் வந்துட்டு சீரிஸு, மூவிஸோ இது சம்மந்தப்பட்ட நியூஸு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சேனலில் இன்னும் நிறையா விதமான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணி போடுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. அதோட மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அதோடு சேர்த்து வச்ச மட்டுமே கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. ஸோ அப்படியே போகிற போக்கில் சும்மா பார்த்து விட்டு போங்க. ஸோ அதோடு சேர்த்து வச்ச மட்டுமே இன்னும் பார்த்து விட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க், நம்ம செகண்ட் சேனல் லிங்க் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் ஷார்ட் சீரிஸ் நம்ம வந்து போடலான்னு இருக்கோம். அதாவது ஒரு ஷார்ட்ஸை வந்துட்டு எபிசோட்ஸை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது ஒரு எபிசோடை. ஸோ அது வந்துட்டு அந்த சேனல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பைடர் வாய்ஸ். ஸோ பாய், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.